ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய ஊரினுடைய கிராண்ட் ஃபெஸ்டிவல் தருவை குளத்தினுடைய புனித மிக்கேல் அதிதூதருடைய பெருவிழா இன்றைக்கி வந்து மாலை ஆராதனை ஸ்டார்ட் ஆகுது. அதுக்காக நாம் வந்து சூஸ் பண்ணியிருக்கிற சாரீ தான் இந்த சாரீ. ஓகேவா? ஸ்பேஸ் சில்கில் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சைடு வந்து துணி சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து கம்மியானது, குவாலிட்டி கம்மியானது ஸ்டோன் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து நல்லா ஸ்டோன் எல்லாமே வந்து பியூராக சூப்பராக ஹை குவாலிட்டியில் வந்து உள்ள ஒரு சாரீ. ஓகேவா? இதுதான் சாரீ. அப்போ தான் காமிச்சது ப்ளவுஸு. இந்த பார்த்திங்களா, அந்த துணியை பார்த்தாலே தெரியும் எப்படி வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது. சாதாரண சேலைகளையும் அதே ரேட்டில் எப்படி விற்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். சரியா? இப்போ வந்து மேட்சாக சாரீ, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து நம்மளுடைய ப்ளவுஸு, தென் அதுக்கு வந்து இன்னர் பாவாடை. சரியா? எல்லாமே வந்து நம்ம மேட்சாக வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வியர் பண்ண போகிறோம். வியர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டு இன்றைக்கி உள்ள விளாகை வந்து நம்ம பயணிப்போம். அதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச வேண்டியிருக்குது. எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஹாய் நண்பர்களே, பார்த்திங்களா, சாரீ வந்து செம்மையாக வியர் பண்ணியாச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. பார்த்துக்கோங்க, ராணி பிங்க் அப்படி சொல்லுவாங்களா, அந்த கலரில் உள்ள சாரீ ரொம்பவே அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே வந்து நான் நிறைய சாரீ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி, அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம், கிளம்பிட்டே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியோட சில நிகழ்வுகளை நம்ம பகிர்ந்துக்கிட்டே நம்மளுடைய இந்த கோயிலுக்கு கிளம்புறது கெட் ரெடி வித் மீ வந்து நம்ம பார்க்கலாம். சரியா? அதாவது என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு தலைப்பில் பேசி போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, கரூர் இன்சிடென்ட் இருக்கு இல்லையா, அந்த நிகழ்வை வந்து பேசி போட்டிருந்தேன். ரொம்ப மனசு வலிக்கக்கூடிய நிகழ்வாக இருந்துச்சு. அரசியல் கட்சிகளுடைய கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய மனசில் நம்ம ஒரு மனிதனாக நம்ம அந்த சூழ்நிலையில் இருந்தோம்னா இந்த மாதிரியான கூட்டத்துக்கு வந்து நம்ம போவோமா அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நான் வந்து அந்த கருத்து வந்து பதிவு செஞ்சுருந்தேன். பார்க்காதவங்க வந்து வேணால் போய் பாருங்கள், நான் பேசுனது கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவும் இதே சுற்றி நிறைய இது சம்மந்தமான நிறைய கருத்துக்கள் வந்து பதிவிட்டுட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப பார்க்கும்போது ஒரு ரசிகர்களாகத்தான் இன்னும் வந்து கருத்துக்களை பதிவிடுகிறார்களே வழிய, காமனாக ஒரு மனிதனாக ஒரு மனிதாபமிக்கமுள்ளவர்களாக வந்து யாருமே வந்து கருத்துக்கள் வந்து பகிர்ந்த மாதிரி எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதில் வந்து ஒருத்தவங்க சொன்ன பதிலுக்கு வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுது. நிறைய பேர் பேசுனதில் என்ன அப்படின்னா, இந்த கூட்டமே வந்து அவர் விஜய் வாராரு அப்படின்னு சொன்ன உடனே இவ்வளோ தாக்கத்தை வந்து மக்கள் மத்தியில் வந்து என்ன பண்ணியிருக்குதான், ஏற்படுத்தியிருக்குதான். சரியா? 10,000 பேர் வரக்கூடிய இடத்துல அனுமதி வாங்கி அதுக்கு மிச்சமான கூட்டங்களை வந்து திரட்டி, இப்போ வந்து காமனாக வந்து மாநாடுகள் அப்படின்னாலே பல ஊர்களில் இருந்து வந்து கூட்டத்தை வந்து அமௌண்ட் கொடுத்து வரவழைக்கிறது எல்லா கட்சிகளுக்குமே பொதுவான ஒரு நிகழ்வு. இப்போ அதையும் தாண்டி அப்படி இது கொடுத்து வரும்போது அது வந்து இந்த அளவுக்கு இருக்காது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, கட்சி சார்பாக மட்டுமே காசு கொடுத்து வரும்பொழுது பல பிரச்சனைகள் வந்து அந்த இடத்துல நடைபெறுவதற்கு சாத்தியம் இல்லை. இது அதையும் தாண்டி ஒரு நடிகர், இப்போ அதுக்கு தான் நான் வந்து ஏற்கனவே சொன்னேன், ஒரு சாதாரணமாக ஒரு இன்ஸ்டாவில் யூடியூப்பில் பிரபலமானவங்களையே வந்து மக்கள் வந்து நேரில் பார்க்கும்போது அவங்கள்ட்ட வந்து நல்லா பேசுகிறது, அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்கள வீட்டில் வந்து ஒருத்தங்களாக நினைக்கிறது, அவங்களுடைய கருத்துக்களால் அவங்களுடைய வீடியோக்கள் அவங்களுடைய பதிவுகளால் வந்து ஈர்க்கப்பட்டு அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கிறது, இது எல்லாமே அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சரியா, இது வந்து நம்மளுமே இருந்தாலும் அப்படி தான் செய்வோம். இதை நான் தப்புனே சொல்ல வரல. சரியா? ஸோ அந்த சமயத்தில் விஜய் வந்து ஒரு முன்னணியான ஒரு நடிகர். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை வந்து பார்க்க வர்றதுக்கு கூட்டம் கூடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். சரியா? இப்போ ஒரு தலைவர் அப்படின்னா எப்படி இருக்கணும், இந்த அரசியல் களத்துக்குள்ளே நம்ம வந்தோம் அப்படின்னா தொண்டர்களை வந்து வழி நடத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தலைவருடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக தொண்டர்கள் வந்து என்ன பண்ண வேண்டும், இருக்க வேண்டும். எது நடந்தாலும் உடனே ஆளுங்க அவங்களுடைய இதை வந்து கட்சிக்காரங்களுடைய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகின்ற அரசை நாம் வந்து குறை சொல்கிறதுலையே வந்து இருக்கக்கூடாது. சரியா?
நிறைய நாட்டு நலப்பணிகள், மக்கள் நலப்பணிகள் வந்து இருந்துட்டு இருக்கு, பெண்டிங்கில் இருந்துட்டு இருக்கு. அந்த சமயத்தில் நாம் எல்லா விதத்துலையும் காவல்துறையினருக்கு இப்படி பல விதமான ஒரு கூட்டம் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி நிறைய பேருக்கு வந்து நாம் வந்து பெரிய வந்து ஒரு நெருக்கடியை வந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. அவங்களும் வந்து யாருக்கும் எந்த இதுவும் ஏற்படக்கூடியாத வண்ணம் எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் வந்து அவங்களும் வந்து என்ன பார்க்குறாங்க. நம்ம வீட்டில் ஒரு சாதாரண பிரச்சனையை நம்மளுக்கு சமாளிக்க முடியாத போது இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஒரு, அதுக்கெலாம் வந்து நிறைய ட்ரைனிங் வேணும். சரியா? இப்போ என்னன்னா, ஏன் வந்து அவர் வந்து அந்த பிரச்சனை இத்தனை பேர் இறந்துருக்கும் போது சென்னை போய் சேர்ந்து விட்டார், ஏன் மருத்துவமனைக்கு செல்லவில்லை அப்படின்னு கேட்டதுக்கு கொஞ்சம் கூட நாலேஜ் இல்லாத ஒரு பர்சன் வந்து சொல்கிறாங்க, கட்சி கூட்டம் மீட்டிங் போட்டதுக்கே அவருக்கு வந்து இவ்வளோ பேர் கூட்டம் கூட்டிட்டாங்க, அதனால இவ்வளோ மரணம் வந்து நடந்துச்சு. இன்னும் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்க போனார் அப்படின்னா இதை விட பன்மடங்காக கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் கட்சி மாநாடு நடத்த போகலை. தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையில் பலியான ஒரு சகோதரியை போய் யாருக்குமே தெரியாத அளவுக்கு போய் நேரில் சென்று பார்த்திருந்தவர் இந்த தலைவர். சரியா? ஸோ அந்த இடத்துல தம்பட்டமோ எதுவுமே இல்லை. நீங்கள் வந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் போனீங்க. அதே மாதிரி உங்களுடைய கூட்டத்திற்கு வந்து உங்களுடைய தொண்டர்களால் உங்களுடைய தவறான அந்த வருகையால் கரெக்டான, அதான் சொன்னேன், ஒரு தலைமை பண்பு அப்படின்னா லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னா மற்றவங்க பின்பற்ற மாதிரி இருக்கணும். ஸோ நண்பர்களே, ஒருத்தங்க வந்து நம்ம ஒரு பங்க்சுவாலிட்டி, ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கவங்க பங்க்சுவாலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து கீப்பப் பண்ணணும். நம்ம ஒரு இதில் இருக்கோம், ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த மக்கள் வந்து வெயில், இது வந்து வெயில் நேரம். ஸோ தண்ணி சாப்பாடு எல்லாமே இல்லாமல் நம்ம ஒரு ½ கழித்து வந்தால் அவர் வந்து போயிடுவாரோ, திருப்பி அவரை பார்க்க முடியாதோ அப்படிங்கிற மைண்ட் செட்டில் அந்த இடத்துல வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டே பண்ணுறாங்க, இருக்காங்க. அப்படிங்கும் பட்சத்தில் தலைவரானவர்கள் வந்து என்ன செய்யணும், அந்த ஒரு ½ லேட்டாக வரலாம், ஆனால் இவ்வளோக்குள்ளே லேட்டாக வந்துட்டு அதுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேலை சில அறிவு இல்லாதவர்கள் வந்து சொல்லிடுறாங்க. அதனால தான் அவர் வந்து பார்க்க வரவில்லை. அப்போ ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய வந்து ஒரு தலைவராக வரும் பொழுது நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும், நிறைய மக்களை வந்து சந்திக்க வேண்டியிருக்கும். அப்போவும் வந்து அவர் வந்தார்னா கூட்டம் கூடிரும். அப்போ அவரை வந்து ஒரு நடிகராக மட்டுமே பார்க்கக்கூடிய மக்கள் என்றால் அவர் தலைவராவதும் சாத்தியமில்லை, அவர் மக்களுக்கான சரியான தலைவரும் இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரியா? நிறைய பேசலாம், பட் வேண்டாம், இருக்கிறதுக்கு மட்டும் நான் என்னுடைய பதிவை வந்து வச்சுருக்கேன். சரி, இப்போ வந்து நம்ம கிளம்பலாம். சரியா? எல்லோரும் வந்து ரதியமாக உங்களுடைய மேக்கப் திங்ஸ் எல்லாம் காமிங்க அப்படின்னு சொன்னீங்க. உண்மையிலேயுமே சொல்கிறேன், எனக்கு மேக்கப் திங்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. பான்ஸ் பவுடர் அல்லது இன்னொரு யார்ட்லி பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து போடுவேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இந்த ஒரே ஒரு ஐலைனர், இது வந்து அது மட்டும்தான் இதில் புருவத்துலேயும் போட்டுட்டு இந்த உள்ளேயும் போடுவேன். இது மட்டும்தான், வேறு எந்த இது எனக்கு கிடையாது. க்ரீம் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் ரீசெண்டாக வந்து எல்லோரும் என்ன சொன்னீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் பார்க்கும்போது, ரதியமாக வந்து இப்போ வந்து நல்லா க்ளோவாக இருக்கீங்க, அதுக்கு வந்து என்ன ரீசன், என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஒன்று நான் வந்து சொல்கிறேன், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது வந்து பழமொழி. சரியா? நம்மளுடைய மனம் அழகாகவும் எந்த கவலையும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நாமளும் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அழகாக மாறிடுவோம். நம்ம மனசில் கவலை எல்லாமே பட்டுட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் வந்து வெளியே இருக்கும். சரியா? இப்போ வந்து ஓரளவு எல்லா பிரச்சனைகளும் சார்ட் அவுட் ஆகி மனசில் வந்து ஒரு ஹாப்பியான ஒரு இது இருக்குது. ஸோ அதனால் அந்த முகம் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. மற்றபடி நம்ம வந்து எந்த க்ரீம்ஸ் அது எல்லாமே போட்டாலும் அது வந்து என்றைக்குமே நிரந்தரம் இல்லை. இறைவனால் வழங்கப்பட்ட அந்த ஒரு ஸ்கின் அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே ஒரு மாறாதது. ஸோ நம்மளை வந்து மெருகுபடுத்துறதுக்கு சின்ன பிள்ளைங்க லிப்ஸ்டிக் க்ரீம்லாம் போடுங்க. பட் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து கேடு விளைவிக்காத அளவுக்கு உள்ள பொருட்களை வந்து பார்த்து பயன்படுத்துங்க. மற்றவங்க வந்து நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு கண்டதே வந்து வாங்கி போடாதீங்க. நீங்களும் வந்து அதனுடைய குறிப்புகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு சரியான பொருட்களை வந்து போடுங்க. ஓகேயா? என்னுடைய சந்தோஷத்திற்கு காரணம் இதுதான். எப்படியோ போயிடும் அப்படின்னு என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். அப்படி முன்னிலையில் வந்து கடவுள் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து இன்றைக்கி நல்லா இருக்கிற நிலைமைக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சந்தோஷம்தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகேவா? கிளம்பியாச்சு. இது போட்டுட்டேன். இனிமேல் வந்து நம்ம வந்து ஜுவல்ஸ் வந்து போட போகிறோம். ஜுவல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து சர்ச்சுக்கு போக போகிறோம். ஓகேவா? போட்டுடலாமா? இப்போ வந்து நான் வந்து வளையல் வந்து நம்ம எவ்வளோ நாள் போடலாம் நண்பர்களே, ரொம்ப நல்லாயிருக்கும். வளையல் போட்டோம் அப்படின்னா
வளையுள் வளையும் கொஞ்சம் மைனாக்களே கொஞ்சம் மைனாக்களே என் குரல் கேட்டு வந்து கூடுங்கள் வருவேனே வருவேனே என் தீபாவளி பண்டிகை வருவேனே. எல்லா வளையலுக்குமே வந்து உள்ளே வந்து இந்த இது வைக்க வேண்டியிருக்கு நண்பர்களே. ஒரு வளையல் 2 பவுன் அப்படின்னாலுமே இந்த வளையல் ஒன்று 2 பவுன் பார்த்துக்கோங்க. ஆனால் உள்ளே அந்த ஒரு இது வச்சு தருவாங்க பார்த்தீங்களா, அது வைக்காமல் நம்ம போட்டோம் அப்படின்னா ஒரு டைமும் போடும்போது வந்து அது என்ன ஆகுதுன்னா ஸோ அதுக்காக நம்ம வந்து எல்லாமே 5 பவுனில் போட முடியாது. ஸோ நம்மளுடைய எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு போட்டாச்சு. இப்போ வந்து இது போடணும். இது இது எது 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 செயின் போடணும். ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் பாப்பா பாருங்கள். எல்லாருமே நீங்கள் சொன்னீங்களா நிறைய பாப்பாவுக்கு போடுங்க அப்படி சொன்னீங்களா. பாப்பா எனக்கு நிறைய போட்டிருக்கா. அவளுடைய வீடியோ பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க இவ்வளோ நாள். ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவள் போட்டிருக்கா. ரொம்ப கஷ்டப்படுத்து. வாருங்கள் அன்பு மாந்தரே. அப்புறம் நம்மளுடைய டாலர் செயின், லாங் டாலர். நான் நேற்று வேறு போட்டிருந்தேன் நண்பர்களே. இது வந்து கொடியேற்ற தண்ணிக்கு டாலர் போட்டிருந்தேன்ல, அதுக்கப்புறம் நான் வந்து இன்றைக்கி வந்து நான் போடலை. சரியா? இது வந்து ரொம்ப லென்த்து இருக்கும், ரொம்ப லென்த்து இருக்கு. அப்புறம் வந்து நம்மளுடைய ஃபேவரட் டாலர். நிறைய பிள்ளைங்க எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அம்மா நீங்கள் வந்து இந்த $30 வந்து போட்ட பின்னாடி தான் நிறைய இமிட்டேஷன்லாம் வந்துச்சு அப்படின்னு. என்றைக்கும் இமிட்டேஷன் தான். சரியா? நம்மளுடையது என்றைக்குமே ஒரிஜினல். பட் இதில் உள்ள ஃபினிஷிங்கோ எதுவுமே வந்து அதில் கொண்டுட்டு வர முடியாது. ஓகேவா? ஸோ நிறைய வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சரி, நம்மளும் வந்து யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படின்ன மாதிரி நிறைய பேர் போடட்டும். ஓகேவா? சரி, இன்றைக்கி வந்து நான் நெக்லஸ் வந்து எந்த நெக்லஸ் போடலாம் அப்படின்னு இருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய இந்த நெக்லஸை வந்து போடலான் இருக்கேன். இது வந்து போடலை ரீசெண்ட் டேஸில். ஸோ இந்த நெக்லஸ் வந்து நான் இன்றைக்கி வந்து போடலான் இருக்கேன். போடலாமா? என்ன பெல் அடிக்குது? போடலாமா? நண்பர்களே, இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் இறக்கி போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன வழி பண்ணலான்னு நம்ம பார்த்துட்டு வரணும். ஓகே நண்பர்களே, நல்லா இருக்கா? கிளம்பியாச்சு. ஓகே நண்பர்களே, இதுதான் நம்மளுடைய ஃபைனல் அவுட்ஃபிட். எப்படி இருக்குது? ஓகேயா? கிளம்பியாச்சு. ரொம்ப நைஸ், நீட் அண்ட் கிளாஸி, மாஸ் லுக். சச்சா.